இறைவா எத்தனை வெளிச்சமோ வச்சுன்னுக்கிறேன், என்னென்னமோ வச்சுக்கிறேன், நல்ல வெளிச்சத்தை என் மேலே கொஞ்சம் என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தண்ணியோ குடிச்சிக்கலாம். நீங்கள் தண்ணி குடிக்கும்போது கூட இறைவா என் பசியை மட்டும் தீர்க்க வேணாம், என் தாகத்தை மட்டும் தீர்க்க வேணாம். ஏன்னா தப்பாக இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம், அதையும் கொஞ்சம் வெளியே தர. குடி இல்லாமல் குடிக்கக்கூடாதா? நீங்கள் கொண்டி பக்தி உள்ள ஒரு மனிதனாக மாறிட்டீங்கன்னு சொன்னால் இந்த நாட்கோல்லாம் ஒன்றும் பண்ணாது. எந்த தொழிலும் உங்களுக்கு என்ன இல்லை தேவை இல்லை. எப்போ எல்லா செயல்லையுமே எல்லா செயல் செய்யும்போதும் போய் மலம் கழிக்கிறீங்க, இறைவா கூட சேர்ந்து என் பாவமும் போட்டோம் போகிறதுக்கு வெளியே மலம் மட்டும் இல்லை திருக்குறீங்க வீட்டை. மன அழுக்க எல்லாம் தங்கி இருந்தால் உள்ள இருந்தது போட்டு எனக்கு தெரியாது என்ன ஊட்டினுக்குதோ எனக்குள்ள ஒரு கால திமுறை ஆணும் எதனா ஊட்டிடலாம். என்ன பண்ணேன் போட்டோம். யார் கேட்கலாம்? நான் சொல்கிறேன், சுய வெளிச்சம்னு ஒன்று இருக்குது. இந்த ஜோதி, இந்த இருக்கிற ஜோதிகளை விட உனக்குள்ள இருக்குது பாரு ஒரு ஜோதி, அது விசேஷம். அதனால தான் நாங்கள் சொல்லிட்டோம், கோலில் பொறியில் குணமில்லவே என் குணத்தான் 8 குணம் உள்ளவன் சுய வெளிச்சம் அடைஞ்சிட்டுவேன். அவங்ககிட்ட போய் நீங்கள் கோவப்படாதெல்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன், பட கோவப்பட வேணும். ஏன்? என் பிறப்புரிமை 8 குணம் என்னோட பிறப்புரிமை. நான் அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? பூச்சிக்கிட்ட போய் சொன்னேன், நாய்கிட்ட போய் சொல்ல கோவப்படாதுன்ட்டு, அதுக்கே ஒரு கொடி கொடிக்கும் அது. ஆனால் மஞ்சக்கிட்ட சொல்ல ரொம்ப நல்லவன் ஆயிடுவான். உடனே கோவம் வரும், சிரிப்பான் பிரகாஷ்ராஜ் மாதிரி. ஏன்? லாஃபிங் தெரப்பி. கோவம் வந்துடும் ஆனால் சிரிப்பான் வசூல் ராஜா கிட்ட. அப்படி உங்களுக்கு சுய வெளிச்சம் அந்த ஜோதி தினத்திலேயே, ஜோதியோட தினத்திலேயே அல்லது ஜோதி இடத்துலேயே நீ தினமாக மாறத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறான் கடவுள். இந்த ராகு கேதுங்க எங்கே இருந்தாலும், ராகு கேதுகள் எங்கே இருந்தாலும் லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா, லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஞானம் உனக்கு. இங்கே வந்த எல்லாருக்கும் அது உண்டு. நீங்கள் போய் ஜோசி ஜாதகத்தை போய் பார்த்துக்கலாம். உங்கள் லக்னாதிபதிக்கும் ராகு கேதுக்கும் சம்மந்தம் இருக்கும். லக்னாதிபதிக்கும் ராகு கேதுக்கும் கட்டாயமாக லக்ன விட்டுருங்க. நல்லதா போச்சு. நான் தான் நம்ம ஃப்ளைட் ஏறவங்களுக்கு எது பஸ்ஸில்லாம் என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இதுக்கு எல்லா தலைப்பிலும் பேசுகிறேன். அது இது ஒரு தலைப்பு. நீங்கள் அதுக்காக சீரியஸ்லாம் ஆக வேணாம். இந்த தலைப்புலேயும் உங்களுக்கு ரெமடிஸ் சொல்ல தானே செய்கிறேன். அது அந்த பக்கம். இந்த பக்கம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எல்லா செயல்களுமே தண்ணி குடிக்கிறீங்க, கக்கூசு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, எல்லா நேரத்துக்குமே யாரும் நினைக்கலாம் டைம் டேபிள்லாம் போட்டுன்னு ராவுக்கண ஏமகனெல்லாம் இல்லை. எப்போ நினைக்கலாம் கடவுளை? கடவுள் உங்களுக்கு தெரியாது, தப்பு கிடையாது, தெரியாது. ஆனால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்க. எங்கே இருக்கிறியோ, எப்படி இருக்கிறியோ, கருப்போ சிவப்போ அல்ல வெளுப்போ எனக்கு தெரியாது, இறைவா காப்பாற்றுனா காப்பாற்றுவான். இல்லை சார் நீங்கள் அட்ரஸ்லாம் கரெக்டாக சொன்னால் தான் காப்பாற்றுவான் கிடையாது. ஏன் இல்லை, உன்னை படைச்சது அவன் தானே, பொறுப்பு அவன் இல்லை. நீ நாரி பாட்ட நல்லா இல்லைனா எனக்கு பிரச்சனை அவனுக்காச்சே. படிப்பு ஒன்று நல்லா இல்லைனா யாருக்கு பிரச்சனை? இந்த ஃபோனை ஒன்று வாங்கினேன், போன வாரம் கிட்டவும் தூரமும் போயிடுச்சு, யாருக்கு பிரச்சனை? இது எனக்கா? ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டானே, யார் பிரச்சனை போகுது? கம்பெனிக்காரன் பிரச்சனை தானே. அந்த மாதிரி படைச்சவன் பிரச்சனை, உன் பிரச்சனையா இது? நீ நல்லா இல்லைனா யாரோட பிரச்சனையா இது? ஒரு காலம் கூட அவன் பிரச்சனை நீ நினைக்கல, உன் பிரச்சனை மாதிரியே பார்த்துக்கிற எல்லாத்தையும். சார் என்ன சரியாக வச்சில்ல, அவன் பிரச்சனை என்னன்னா அப்போ உனக்கு சொல்லுவான், என் பிரச்சனை இல்லைடா தம்பி, உனக்கு புத்தின்னு ஒன்று குத்தேன், உனக்கு என்ன குத்தேன்? புத்தின்னு ஒன்று குத்தேன், அதை வச்சு நீ ஆடாத ஆட்டெல்லாம் ஆடி விட்ட, கொஞ்சம் அடக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல மாட்டாரு. சரக்கு போதை வேறதுக்கு நான் பண்ணு கரும்பு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன்னா சரக்கா மாட்டேன்னு சொல்லி கொடுத்தேன். நீ என்ன பண்ண? அதையே குச்சிங்க அந்த என்ன ஆகும்? தேன் இருந்தாலும் முழுனா என்ன ஆயிடுவேன்? செத்துருவேன். தேன் என்ன பண்ணா ஓரமாக அது சாப்பிட்ணும், உள்ளே போய் விழுந்து புல்ல மூடிட்டேன்னா மேலே வர முடியும். தேன் இருந்தாலே அந்த நிலைமையாச்சு. விஷத்துல என்ன ஆவ? அப்போ எல்லாமே எங்கே தாங்குது? எனக்கு கிடைச்ச புத்தி சித்தத்தில் இல்லை. புத்தி சொல்லுது குறைய யார் மேலே? சித்தி மேலே. சித்தி எந்த தப்பும் செய்யறதில்லை. சார் சித்தினாவே பிரச்சனை தான் அப்படின்னா சொல்ல. சித்தினா இறைவன் கொடுத்தது. உணர்வு எப்பவுமே தப்பு இல்லை. உணர்வு எப்பவுமே தப்பு இல்லை. அறிவால் உணவை அணுகு பற்றியா, அதுதான் தப்பு. உன் உணர்வுகள் எல்லாம் நீ என்ன செஞ்சுட்ட? அறிவால் அணுகுன ஆரம்பிச்சிட்ட. அறிவு பெருசாச்சு. அதனால என்ன ஆயிட்ட?
தப்பாக வெளியே வந்துட்டேன், பரவாயில்லன்றான். எது வரைக்கும் வெளியே வந்திருந்தாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் என்ன தப்பு செஞ்சு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இனிலேருந்து மாற்றிக்கலாம் தானே. போனது போகட்டும் இனியாது நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே. யார் ஆகுனா? நாமளே. எனக்கு தெரியாது, நீங்கள் நல்லவங்க நினப்பில் இருக்கலாம், நினப்பில் நல்லவங்களா இருக்குது இல்லை. இது நல்லவங்கன்னாக்கா சிகரெட் பிடிக்காதவர் சாராயம் குடிக்காதவர் கிடையாது. யாருன்னா அழிஞ்சணும்னு நினச்சாருன்னா அவர் கெட்டவர் தான். அப்புறம் நீங்கள் அவரையும் திட்டுறீங்களே, நோ அவெல்லாம் கெட்டு போனா நான் திட்டதில்லை, அது ஞாபகத்துலேயே வரதில்லை. போய் வந்து பாருங்கள், தூங்கும்போது யாரையும் நினச்சிக்கிறது இல்லை நான். ஏன் விமர்சனம் மட்டும் போயிடுறேன், அவ்வளோதான். இவர் அடையில ஒரு அஞ்சாரு, அவருக்கு சொந்த தனி மனிதன் ஒரு வாழ்ந்துட்டுமே. நான் அறியாமையை நான் தெரிஞ்சின உடனே நான் என்ன நினைப்பேன், இறைவா அந்த மனிதனுக்கு முதல்ல என்ன பண்ணேன், அவன் அறியாமையை போக்குன்னு. ஆனால் அவன் போக்கிப்பான், அதுதான் அவன் திமிரா வச்சுக்கிறான். நம்ம என்ன பண்ண முடியும்? அவனுக்கு நம்ம என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? தம்பி போலீஸாக இருக்கலாம் தம்பி, நானும் ஒரு மனுஷன்யா, லைசன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டேன், துட்டு வர இல்லை, 25 ரூபா தான் வச்சுன்னுக்கிறேன், கோர்ட்டுக்கு தான் இருக்குது, குத்துட்டு போன்றான். என்ன பண்ணுறது? புள்ளி வைக்கலையாமா ஹெட்லைட்டில். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எவ்வளோ சொன்னால் கேட்க போகிறேன். இல்லைப்பா, டெய்லி கோர்ட்டுக்கு வச்சு பழகிட்டேன், கையெல்லாம் நடுங்கும், வயசுக்குனா மரியாதை கூடியா, இது விட கெஞ்ச முடியும்? வந்துட்டு போய சும்மா பேசினுக்கிறேன், என்ன பண்ண முடியும்? ஏன் அவர் என்ன நினச்சிக்கிறாரு போலீஸ்ன்றத? அவர் சமூக பாதுகாவலன். இப்போ என்ன செஞ்சுக்கிறாரு? அவரு சமூகத்தை பாதுகாத்துனுக்கிறாரு. என்ன ஆயிட்டாரு இப்போ அவரு? இது அங்க மேல எழுதி வைப்பாங்க, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள். மேலே இருக்கிற கணக்கு எழுதி வச்சுருக்கிறான், கரீட்டாக பண்ணுருவான், மிஸ்ஸே ஆகாது, சும்மா சொல்லி வச்சிருவான்.